ராமையா சாயங்கால நேரத்துல வெளிய பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் எலுமிச்சம்பழம் விட்டிருக்கிற மரத்தை அவன் பார்த்தான். சந்தோஷமா, வாரே வா, எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லா விட்டிருக்கு. காந்தாவுக்கு வேலைய சொல்லிட வேண்டியதுதான். காந்தம் பார்த்த சீரியல் எல்லாம் போதும், ஒரு தடவை வெளியே வந்து பாரு. அப்படி கூப்பிட்ட உடனே உள்ள வீட்டுக்குள்ள டிவி பாத்துக்கிட்டு இருக்கிற காந்தம் வெளியே வந்தாங்க. இந்த ஆளுக்கு நான் கொஞ்ச நேரம் வீட்டுல சும்மா உக்காந்தா கண்ணு பொறுக்காது. இப்படி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே நிக்கிற வீரையா கிட்ட வந்தா. கோவமா, என்ன சொல்லுங்க. என்ன காந்தம் அவ்வளவு கோவமா கேக்குற? கொஞ்சம் பாசமா, எதுக்குங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேனா? ஆமா, உங்களுக்கு பாசமா வேற பேசணுமா? பாசமா சொல்றேன் இருக்காந்தம், உன்னை கூப்பிட்டது கூட சொல்றதுக்கு தானே. என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த எலுமிச்சம்பழம் மரத்தை பாரு. இப்படி சொன்ன உடனே காந்தம் நல்லா வளைஞ்சு நிக்கிற எலுமிச்சம்பழத்தை பார்த்து, பார்த்தேன். இந்த மரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எலுமிச்சம்பழம் மரம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு மாங்காய் மரம் மாதிரி தெரியுதா? அது இல்ல காந்தம், எலுமிச்சம்பழத்தை நல்லா பாரு. எவ்வளவு பார்த்தா கூட எலுமிச்சம்பழம் மரம் மாதிரி தான் தெரியும். அதை தவிர மாங்காய் மரம் மாதிரி அங்க தெரியும். ஐயோ காந்தம், ஜோக் அடிச்சுக்கிட்டு பேசினதெல்லாம் போதும். எலுமிச்சம்பழம் மரத்துல என்ன இருக்கு? எலுமிச்சம்பழம் மரத்துல எலுமிச்சங்காய் தான் இருக்கும். ஆமாந்தானே, அதுக்குதான் சொல்றேன். இவ்வளோ எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கே, இந்த எலுமிச்சம்பழத்துல நம்ம பசங்க கூட சேர்ந்து நீ ஊறுகாய் போட்ட என்ன? இப்போ வெயில் காலம் கூட ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு வீரையா சொன்ன உடனே காந்தம் ரொம்ப திமிரா, வாங்க, இவ்வளோ காலமா நீங்க எங்களுக்கு எலுமிச்சங்காய் மரத்துல இருந்து எலுமிச்சம்பழம் பறிச்சு ஊறுகாய் போடுங்கன்னு சொல்லவே இல்லை. எப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நானும் என் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொட்ட பசங்க வந்தாங்க. என்னம்மா அப்பா கிட்ட அவ்வளோ திமிரா பேசுற? நேத்து நம்ம நினைச்சதை சொல்லிருக்கலாம்ல. பின்ன என்னம்மா, எந்த வேலையை எப்ப செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியாதா? எல்லாமே உங்க அப்பா சொல்லியா செய்யறோம்? இல்லதானே, நேத்தே முடிவு எடுத்துட்டோம் தானே? ஐயோ அம்மா, நேத்து நம்ம பேசினது அப்பாக்கு தெரியாதுல்ல. சரி, முதல்ல நீங்க போய் சீரியல் பாருங்க. அந்த சீரியல்ல கவிதா வெளியே வந்துட்டா. அந்த திருடன் கவிதாவை குத்த போறான். போ, கவிதா செத்துருவா போல. அப்படி சொன்ன உடனே காந்தம் ஒரு நொடி கூட அங்க நிக்காம, ஐயோ என் சீரியல் போயிடும் அப்படின்னு உள்ள போயிட்டாங்க. வீரையா கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பா, நாங்களும் அம்மாவும் நாளைக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாவை செய்யறோம். இந்த வார்த்தைய உங்க அம்மாவே சொல்லிருக்கலாம்ல. அப்பா, அம்மா அவங்களுக்கு பிடிச்ச சீரியலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா? அதுக்குதான் உங்க மேல கோவம். சரிங்கம்மா, முதல்ல வீட்டுக்குள்ள போங்க, வெயில் அதிகமாகும். அப்பா, நாளைக்கு நீங்க காலையிலேயே எலுமிச்சம்பழத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊறுகாய் போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே வீரையா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, மொத்தம் எதுக்குமா? என்னப்பா எதுக்குன்னு கேக்குறீங்க? ஊறுகாய் போடுறதுக்கு தான்ப்பா. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பண்ணி விற்க போறீங்களா? ஆமாப்பா, போன வருஷம் நிறைய வித்தோம்ல, இந்த வருஷம் கூட விக்கலாம்ப்பா. ஊறுகாவை வித்தா நம்மளுக்கு நிறைய காசு வரும். போன வருஷம் நம்ம கிட்ட இருந்து ஊறுகாய் வாங்கினவங்க எல்லாம் என்ன எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல வந்தப்போ ஹரிதா நடுவுல வந்து அவளோட அப்பா கிட்ட, நீங்க போன வருஷம் போட்டு கொடுத்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த தடவை போட்டா கூட எங்களுக்கு தனியா 2 டப்பா எடுத்து வைங்கன்னு சொல்றாங்கப்பா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எலுமிச்சம்பழத்தை பறிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஊறுகாய் போடுங்க. இப்ப உள்ள போங்க, வெயில் அடிக்குது. நீங்க 2 பேரும் உள்ள போங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஹரிதா வீட்டுக்குள்ள போனாங்க. வீரையா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். காந்தம் டிவிய பாத்துக்கிட்டு இருந்தா. சந்திரிகா ஹரிதா அம்மா கிட்ட வந்தாங்க. அம்மா, டிவி பார்த்தது போதும், எந்திரிச்சு சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி செய்யுங்க. ஆமாமா, வயல்ல இருந்து 10 மணிக்கு வந்து உக்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சுங்க. இவ்வளோ நேரம் ஆனாலும் டிஃபன் செய்யல. எந்திரிச்சு சப்பாத்திய செய்யுங்கம்மா. நான் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? நாங்க வெளியே திண்ணல உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிட்டு புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அத்தை வீட்டுல சொல்லுவீங்களா அங்க வேலையை செய்யணும்ல? இப்ப உங்களுக்கு பழக்கம் ஆகுனால 2 பேரும் சமையலறைக்கு போய் ஒருத்தர் சப்பாத்தி செய்யுங்க, இன்னொருத்தர் உருளைக்கிழங்கு குழம்பு வைங்க போங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மனசுக்குள்ள அம்மாவை திட்டிக்கிட்டு சமையலறைக்குள்ள வந்தாங்க. அவங்க அம்மா உக்காந்து சீரியலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நேரமாச்சு. ராத்திரி 9 மணி நேரத்துல எல்லாருமே உக்காந்து சப்பாத்தி குருமாவை சாப்பிட்டாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில எந்திரிச்சு எல்லாருமே உக்காந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, செடியில வளைஞ்ச இவ்வளோ எலுமிச்சம்பழத்தை எடுத்து
இப்படி ஊறுகாய் போட்டு வச்சிருக்கீங்களே, இவ்வளோ ஊறுகாவை என்னங்க பண்ணுவீங்க? இவ்வளோ ஊறுகாவை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் என்ன பண்றது? அம்மா, இன்னும் 1 வாரம் 10 நாள்ல வெயில் அதிகமாயிடும். அப்போ அவங்க உடம்ப கூலா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வாங்கிட்டு போவாங்க. நம்ம 4 பேரும் 4 பக்கத்துக்கு எலுமிச்சம்பழம் ஊறுகாவை விற்க போனா எல்லாரும் நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க, நம்மளுக்கு காசு வரும். சரி பசங்களா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் ஊறுகாவை போட்டு முடிச்சிட்டாங்க. காந்தம், நான் போய் மாடுங்களுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன். சரிங்க அப்பா, வயலுக்கு போயிட்டு வரும்போது கரும்பு கொண்டு வாங்க. ஆமாப்பா, கரும்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரிம்மா, எனக்கு வயல்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரும்போது உங்களுக்காக கரும்பு கொண்டு வரேன் அப்படி சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போனா. அம்மா, நானும் தங்கச்சியும் டவுனுக்கு போய் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடுறதுக்கு டப்பி வாங்கிட்டு வரோம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் டவுனுக்கு போனாங்க. நேரம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு. இருட்டு ஆயிக்கிட்டு இருக்கும் போது வயல்ல இருந்து வீரையா வந்தான். காந்தம், பொண்ணுங்க காணோம். ஊறுகாய் விக்கிறதுக்கு டப்பா வேணும்னு வாங்குறதுக்காக பட்டணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா. சந்திரிகா ஹரிதா டப்பாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் டப்பாவை கொண்டு வந்து வச்சு செஞ்ச ஊறுகாவை எல்லா டப்பாவிலையும் நிறைச்சாங்க. அப்பா, இந்த ஊறுகாவை கொண்டு போய் நானும் தங்கச்சியும் வித்துட்டு வரோம். இத முதல்ல நீங்க கொண்டு போய் விக்கிறதுக்கு முன்னாடி யாரு உங்ககிட்ட முதல்ல கேட்டாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கம்மா, சந்தோஷப்படுவாங்க. 1 ரூபா நீங்க அதிகமா கேட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க. நினைப்பு வச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்பா, நானும் அக்காவும் அதுதான்ப்பா செய்ய போறோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கண்டிப்பா செய்யறோம். சரிங்கம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோவை வர வச்சு ஒரு அட்டை பாக்ஸ்ல நிறைச்சுக்கிட்டு கிளம்புனாங்க. இப்படி சந்திரிகா ஹரிதா கேட்டவங்களுக்கு குடுக்கறதுக்காக அட்டை பாக்ஸ தலைமையில வச்சுக்கிட்டு கிளம்புனாங்க. சந்திரிகா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரவளி வீட்டுக்கு வந்தா. என்ன சந்திரிகா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க? எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டப்போ கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கல்லம்மா. ஆமா சந்திரிகா, கொண்டு வந்தியா? சொல்லுங்க மேடம், உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ வேணுமா, 1 கிலோ வேணுமா? எவ்வளவு வேணாலும் எடுத்துக்குங்க, எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் போன வருஷம் மாதிரியே இருக்கா, இல்லனா மாறி போச்சா? இல்ல மேடம், அதே மரம், அதே எலுமிச்சம்பழம், அதே கைங்க தான். டேஸ்ட் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் மறுபடியும் வேணும்னு நீங்களே சொல்லுவீங்க. நீ இவ்ளோ நம்பிக்கையா சொல்லும்போது நான் எதுக்காகமா வாங்காம இருப்பேன்? 1 கிலோ குடு சந்திரிகா. அப்படி கேட்ட உடனே சந்திரிகா பணத்தை வாங்கிக்கிட்டு 1 கேஜி எலுமிச்சம்பழம் ஊறுகாவை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்படி சந்திரிகா யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் எலுமிச்சம்பழம் ஊறுகாவை வித்துட்டு வந்தா. ஹரிதா ராகவையா மாஸ்டர் வீட்டுக்கு போனா. ஹரிதா, பாக்ஸ தலைமையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாவை தானே கொண்டு வந்திருக்க. நீங்க ரொம்ப கிரேட். நான் கொண்டு வந்திருக்கிறது எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ சொன்ன வார்த்தைய நீ மறந்தாலும் நான் மறக்கவே இல்லை ஹரிதா. என்கிட்ட எலுமிச்சம்பழம் ஊறுகாவை கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நீ இப்பதான் கொண்டு வர. அப்பனா நீ எலுமிச்சம்பழம் ஊறுகாவை தானே கொண்டு வந்திருப்ப. கண்டிப்பா எனக்கு பிடிச்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாவை தான் கொண்டு வந்திருக்க. ஆமா மாஸ்டர், கேளுங்க. 1 கிலோ வேணுமா, 2 கிலோ வேணுமா? கிலோ கொடுமா, எனக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு எலுமிச்சம்பழம் ஊறுகாவை கொண்டு வந்திருக்க அப்படின்னா நான் 1 கிலோ தானே வாங்கிட்டு போனோம், சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே காசை கொடுத்துட்டு எலுமிச்சம்பழம் ஊறுகாவை கொடுத்து விட்டா. இப்படி காசை வாங்கிக்கிட்டு சுத்தி எலுமிச்சம்பழம் ஊறுகாவை வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இருட்டாவதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி வந்த காசை அம்மாவான காந்தம் கையில கொடுத்தாங்க. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வித்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஏழை அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா துணி மூட்டைய தலைமையில வச்சுக்கிட்டு பழைய பெட்டியை எடுத்துக்கிட்டு ரோட்டு மேல ரொம்ப டயர்டாயி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அக்கா, நம்ம இங்க தங்குறதுக்கு யாரு நம்மளுக்கு உதவி செய்வா? யாராவது இருப்பாங்கம்மா. நம்ம ஊருக்கு வந்த கஷ்டத்தினால நம்ம ஊரை விட்டே நம்ம நடந்துகிட்டே வந்துட்டோம். நம்ம கஷ்டத்தை பார்த்து யாராவது நம்மளுக்கு உதவி செய்யணும்னு கண்டிப்பா வந்தே வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல காய்கறி வித்துக்கிட்டு வர ஒரு அம்மாவை சந்திரிகா தூரத்துல இருந்தே பார்த்தா. அங்க பாருமா தங்கச்சி, காய்கறி வித்துக்கிட்டு ஒரு அம்மா போறாங்க. அவங்கதான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. வா, நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சொல்லிக்கிட்டு
காய்கறி விக்கிற அந்த அம்மா கிட்ட வந்தாங்க. அந்த அம்மா அவங்க 2 பேரை பார்த்து, புது மூஞ்சிங்க, யாரு வேணும் உங்களுக்கு? எங்க ஊரு கண்ணையப்பள்ளி பாட்டி. ஓஹோ, கஷ்டம் வந்திருக்கிற அந்த ஊரா? ஆமாம் பாட்டி. இப்போ உங்களுக்கு நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு வேலை வேணும், அப்படிதானே? எங்களுக்கு சமையல் செய்யறதுக்கு காய்கறி அரிசி பருப்பு கூட வேணுமா? இப்படி ரோட்ல நின்னு பேசினா நல்லா இருக்காது, வாங்க அந்த பக்கம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்குறதுக்கு ஒரு வீட காட்டுறேன்னு அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. அவங்க 2 பேருனா 2 பேரும் மட்டும் தங்குற மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு. ஒரு சின்ன வீடு, ஜன்னலு, ஒரு லைட்டு, அவ்வளவுதான். இந்த வீடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசு காட்டுட்டா? இந்த வீடு போதுங்க பாட்டி. ஆமா, இந்த வீடுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு சந்திரிகா கேட்ட உடனே அந்த பாட்டி வாடகைய சொன்னாங்க. சந்திரிகாவுக்கு பிடிச்சு போச்சு. பாட்டி, கடவுள் மாதிரி வந்து இந்த வீட்டை காட்டியிருக்கீங்க. அப்படியே புரிஞ்சிச்சிமா. இப்போ உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைச்சது, செய்யறதுக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே? வீட்டுக்கு பொருளுங்க கூட வேணும் பாட்டி. கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வீட்டு வேலை வெளி வேலை செய்ய தெரியும் தானே? தெரியும் பாட்டி. ஆனா எங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரிய மனுஷி அவங்கள கூட்டிக்கிட்டு ஆட்டோல டவுன்ல பிசினஸ் மேனா ஃபேமஸ் ஆயிருக்கிற மாதவி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன பார்வதி அம்மா, வீட்டுக்கு காய்கறிய கொண்டு வரலையா? என்னம்மா அப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தான் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிய கொண்டு வந்திருக்கேன், அப்படி பேசுறீங்க? சரி சரி, இவங்க யாரு, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா, நீங்க தானே வேலை செய்ய ஆளு வேணும்னு சொன்னீங்க, அதுக்கு தான் இவங்கள கூட்டிட்டு வந்தேன். இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, சந்திரிகா ஹரிதா. அப்படி சொன்ன உடனே 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்ல? தெரியும் மேடம், நானும் என் தங்கச்சி எல்லா வேலையும் செய்வோம். ஆமா, உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணும்? நீங்களே பெரிய மனசு பண்ணிக்கிட்டு கொடுங்க மேடம். சரி, வேலைக்கு எப்ப இருந்து வரீங்க? மேடம், நீங்க சொன்னா இப்பவே வேலையை ஆரம்பிக்கிறோம் மேடம். சரி சரி, அப்படின்னா முதல்ல கிச்சனுக்கு போய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். பார்வதி மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு இங்க வேலை போட்டு கொடுக்கறேன். கரெக்டா வேலை செய்யணும் மேடம். கண்டிப்பா செய்வோம். சரி பார்வதி, நீ இங்கிருந்து கிளம்பு, அவங்க இங்கேயே தங்கி வேலை செய்வாங்க. சரிங்க மேடம். புத்தியா மேடம் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு வேலை செய்யுங்க அப்படி சொல்லி அந்த அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அன்னையில இருந்து சந்திரிகா ஹரிதா மாதவி வீட்ல சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சந்திரிகா சமையல் செஞ்சா, ஹரிதா வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாதவி ரெடியாயி ஹாலுக்கு வந்தப்போ அங்க ஒரு பழைய கூலரை பார்த்தா. அத பாத்துட்டு, சந்திரிகா மேடம், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. நான் டிஃபனை பத்தி கேட்கல, அந்த ஓல்டு கூலரை கொண்டு போக சொன்னல. நீங்க சொன்னீங்க மேடம், ஆனா அதை வீட்டுல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல மேடம். அதென்ன சந்திரிகா அப்படி சொல்ற? கூலர் வைக்க கூட இடம் இல்லையா? ஆமா மேடம், இப்ப நாங்க தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள இந்த கூலரை கொண்டு போக முடியாது, வெளியே கொண்டு போய் வைக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்கும் அந்த கூலரு தேவையா இருந்தா வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு வேண்டான்னு சொன்னா குஜரிக்காரனுக்கு கொடுத்துட்டு 200 ரூபாய் காசு வாங்கிக்குங்க. சரிங்க மேடம். சாயங்காலம் நான் ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த கூலர் என் கண்ணுக்கு படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா நீங்க இனிமே இங்க வேலை செய்ய முடியாது. நீங்க வேற இடத்துல வேலைய தேட வேண்டியதா இருக்கும். இப்படி மாதவி கோவமா வீட்டை விட்டு கிளம்புனாங்க. அப்போ சந்திரிகா ஹரிதாவை பார்க்க போனா. அக்கா, நான் சொன்னேன்லக்கா, இப்ப பாரு மேடமுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு. அவ்வளோ நல்லா இருக்கிற கூலரை கொண்டு போய் விக்க முடியுமா? அக்கா, இத விக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம 2 வேலை செய்யலாம். 2 வேலையா? அது என்னது? ஒண்ணு, இந்த மரக்கூலரை கொண்டு போய் அந்த பாட்டிக்கு கொடுக்கலாம். இன்னொன்னு, மரக்கூலர் தானே, சின்ன சின்னதை வெட்டி அடுப்புக்கு போடலாம். ஐயோ, 2வது வேண்டாம், முதல்ல சொன்னியே அதுவே போதும். நான் போய் காய்கறி விக்கிற பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன். சரிக்கா. அப்படி சொல்லிட்டு சந்திரிகா அங்கிருந்து கிளம்பி காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டிய பாக்குறதுக்காக போனா. சந்திரிகா, நீயாமா என் வீட்டுக்கு வந்திருக்கியா? என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல பாட்டி, நான் காய்கறி விக்கிறதுக்கு அங்க வரும்போதே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல, அவ்வளவு அவசரமா எந்த வேலை மேல வந்தேமா? மேடம் ஒரு பழைய கூலரை வாங்கிக்குங்கன்னு சொன்னாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்களா? இதெல்லாம் எனக்கு எதுக்குமா, நீங்களே கொண்டு போங்க.
நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாதே பாட்டி. ஆமா இல்லம்மா, நான் அதை மறந்தே போயிட்டேன். மேடம் சொன்ன மாதிரி அதை கொண்டு போய் யாருக்கான வித்துருங்க பாட்டி. எனக்கு அந்த மரக்கூலரை கொண்டு போய் விற்க மனசே இல்ல பாட்டி. அப்போ கண்டிப்பா மாதவி மேடம் கிட்ட நீங்க திட்ட வாங்குவீங்க பாட்டி. அந்த கூலரை இந்த பக்கம் விக்காம தூக்கி கடாசாம மேடம் கிட்ட நல்ல பேரு கூட வாங்கணும். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியவே இல்ல அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே பார்வதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சந்திரிகா, அந்த கூலரை கொண்டு போய் ஜன்னலுகிட்ட வைங்க. எப்படியும் வெயில் காலம் வந்துருச்சுல்ல, வெயில் காலத்துல அதிகமா வெயில் அடிக்கும்ல, அந்த கூலரை கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது, ஜன்னலுகிட்ட வச்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி பாட்டி, அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசி பாக்குறேன். சரி பாட்டி, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி சந்திரிகா மாதவி வீட்டுக்கு வந்தா. அக்கா, பாட்டி என்ன சொன்னாங்க? கொண்டு போறேன்னு சொன்னாங்களா? இல்ல தங்கச்சி, அதுக்கு பதிலா பாட்டி நம்மளுக்கே ஒரு ஐடியா சொன்னாங்க. என்ன அந்த ஐடியா? நம்ம ஜன்னலுக்கிட்டயே வச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே, அம்மாக்கா பாட்டி நல்ல ஐடியா தான் சொல்லிருக்காங்க. எப்படி நம்ம வீட்டுல ஃபேன் இல்ல, ஜன்னலுக்கிட்ட வச்சுக்கிட்டா இந்த வெயிலுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா தூங்கலாம். ஆனா வீட்டு ஓனர் ஒத்துக்கணுமேமா. ஆமாக்கா, எனக்கு இந்த யோசனையே வரல. பாட்டி வந்து ஓனர்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே அரிதா சந்தோஷப்பட்டா. இன்னும் எதுக்குக்கா டைம் வேஸ்ட் பண்றது? இந்த கூலரை கொண்டு போய் நம்ம ஜன்னலுகிட்ட வச்சுக்கலாம் வா. மேடம் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு இத கொண்டு போலாம். சரிக்கா. இப்படி நான் அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சாங்க. இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. மாதவி வெளியில போயிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த கூலரை பார்த்து கோவமா மாதவி, சந்திரிகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வந்தாங்க. கோவப்படாதீங்க மேடம், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காக எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் காலையிலேயே சொன்னல கொண்டு போக சொல்லி. மேடம், வேலையெல்லாம் செஞ்சிட்டோம், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரோம்னு சொல்லலாம் தான் காத்துக்கிட்டு இருந்தோம். சரி சரி கிளம்புங்க, நாளைக்கு காலையிலேயே வந்துருங்க. சரின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் தலைமையில வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஜன்னலுகிட்ட அதை பிக்ஸ் பண்ணாங்க. சுவிட்ச ஆன் பண்ண உடனே நல்லா காத்து வந்துச்சு. இதனால அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த 7 அக்கா தங்கச்சிங்க பகல் முழுக்க மாதவி வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு நைட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து கூலரை போட்டுக்கிட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு படுத்து தூங்குனாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.